அப்லோட் பண்ணியாச்சா? பாஸ்கர் போன வாரத்து கிளாஸ் வேணா நீங்க இதுல பாருங்க. ஓகே, யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனி ப்ராப்ளம் யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லு. நீங்க இப்ப இந்த ப்ராம்ப்ட் அந்த டேட்டாஸ் எல்லாம் டைப் பண்ணீங்களா மேம்? இந்த ஸ்டூடண்ட்ஸ் அந்த ரோல் நம்பர் பூரா அந்த டேட்டாஸ் பூரா நோட் பேட்ல டைப் பண்ணணுமா இல்ல வேர்ட்ல டைப் பண்ணணுமா மேம்? அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்ல கொஞ்சம் மெதுவா கேளுங்க. டேட்டாவை என்ன டைப் பண்ணணுமான்னு கேக்குறீங்க? இல்ல மேம், அந்த நீங்க டேபிள் நீங்க டைப் பண்ணீங்க மேம் அந்த ப்ராம்ப்ட். அதை நீங்க நோட் பேட்ல டைப் பண்ண சொன்னீங்களா இல்ல வேர்ட்ல டைப் பண்ண சொன்னீங்களா மேம்? MySQL டேட்டாவை நான் உங்களுக்கு வேர்ட்ல இருந்து டாபிக்ஸ். பாஸ்கர் ஒரு நிமிஷம். I share the screen and show. See, I'm using this word. உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் அப்படியே கவர் பண்ண எனக்கு அந்த டாபிக்ஸும் கொஞ்சம் மிஸ் ஆகாம இருக்கும்னு நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நீங்க எதுல டேபிள் கிரியேட் பண்ணி டைப் பண்ணணும்னா யூ வில் யூஸ் த MySQL prompt இல்லாட்டி இந்த ஒர்க் பெஞ்ச் இருக்கு பாருங்க, ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். ஓகே மேம், அதான் மேம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஓகே, யூ ஹேவ் டு யூஸ் MySQL தான். MySQL இஸ் a சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். நீங்க அதை யூஸ் பண்ணி தான் டேபிளை கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் யூசிங் தீஸ் கமாண்ட்ஸ். புரிஞ்சுதா பாஸ்கர்? புரிஞ்சு மேம், தேங்க்யூ மேம். ஓகே, நீங்க MySQL புதுசா முன்னாடி பண்ணினது இல்ல டேட்டாபேஸ்? ஆமா மேம், ஃபர்ஸ்டே பண்ணது இல்ல மேம், இது கொஞ்சம் புதுசு மேம். ஓகே, சோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா கேளு. சோ வேர்ட்ல நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா ஏன்னா அது நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. MySQL நிறைய SQL கமாண்ட்ஸ் இருக்கு. எனக்கு எதை கவர் பண்ணோம் எது கவர் பண்ணலன்னு புரியாதனால நான் பண்ண அதுல அப்டேட் பண்ணி உங்களுக்கு அதுலயே எக்ஸ்பிளைன் பண்றேன் கொஞ்சம். சரியா? சோ இப்போ எனக்கு சொல்லுங்க, இது 4 நம்ம இது பண்ணிட்டோமா? இந்த பிளாக் ஆயிருக்கிற DDL ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அதே மாதிரி DDL எதை கவர் பண்றோம்? இன்சர்ட் பண்ணினோமா? ஆமா, இன்சர்ட் மட்டும். வேற ஏதாவது? I think we started select. select ஆரம்பிச்சோம். செலக்ட்ல பிட்வீன் முடிச்சோமா? பிட்வீன், அலையர் அதெல்லாம் முடிச்சோம். பிட்வீன் அண்ட் அலையஸ் முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? பிட்வீன் என்னது? வாட் டஸ் பிட்வீன் டு? வைஷ்ணு? மேம் அன்னைக்கு எனக்கு சிக்னல் நடுவில் இதாயிடுச்சு மேம், கட் ஆயிடுச்சு மேம், அதனால எனக்கு அது சரியா தெரியல. என்ன சரியா தெரியல? மேம் அன்னைக்கு எனக்கு உங்க வாய்ஸே ஃபுல்லா பிரேக் ஆயிடுச்சு மேம். நான் கூட சொன்னேன்ல மேம், ஏதோ கொஸ்டின் கேட்டிருப்பேன், பிரேக் ஆயிடுச்சு. போன வாரமா இப்போ பிரேக் ஆகுதா? இல்ல மேம், போன வாரம் மேம், போன வெனஸ்டே மேம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியலங்கறியா? எஸ் மேம், எனக்கு அப்பவே பிரேக் ஆயிடுச்சு மேம். சரி, நோ ப்ராப்ளம். சோ பிட்வீன் அண்ட் அலைஸ் உனக்கு ரெண்டுமே அவ்வளவு ஞாபகம் இல்லை என்னன்னு? எஸ் மேம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். இப்போ வேற யார் இருக்கா? சிபின், ஹரி அண்ட் பாஸ்கர். பாஸ்கர் உங்களுக்கு தெரியாது, போன வாரம் அட்டென்ட் பண்ணீங்களா? போன வாரம் நான் வரல மேம், அதான் எனக்கு கொஞ்சம் தெரியல மேம். சரி, ஹரி பிட்வீன் அண்ட் அலைஸ் புரிஞ்சுதா? எஸ் மேம். பிட்வீன்னா வேல்யூ மேம், ஒரு ரேஞ்ச் செட் பண்ணுவோம் and it will be inclusive. ஆமா ஆமா. அலியாஸ்னா நம்ம பேர் வேற மாதிரி மாத்தி பிரிண்ட் பண்ணும்போது அது நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பட் ஒரிஜினல் டேபிள்ல சேஞ்ச் ஆகாது. ஒரிஜினல் டேபிள் அதேதான். கரெக்ட். சோ வைஷ்ணுக்கும் சிபினா ஐ மீன் பாஸ்கருக்கும் ஒரு சின்ன ரீகேப். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்சர்ட் பண்ணின அப்புறம் நம்ம பிட்வீன் கிளாஸ், சப்போஸ் இப்போ நான் இந்த டேபிள யூஸ் பண்றேன், செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இதோட டேட்டா இருக்கு. சப்போஸ் எனக்கு
I want to know only the employees whose salary ranges between say 25 to 35. 2500ல இருந்து 3500 வரைக்கும் அந்த ரேஞ்ச்ல யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாளோ அவ பேர் மட்டும் எனக்கு வேணும்னா I can use this kind of a command. Select staff from employees where என்ன field name salary between நான் என்ன சொன்னேன் 1500 to 2500 அப்படி சொல்லும்போது இந்த ரெண்டு சம்பளத்துக்குள்ள இருக்கிறவா பேரெல்லாம் வரும் பிளஸ் இந்த அமௌண்ட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த அமௌண்ட்டும் இன்க்ளூசிவா இருக்கும் தட் இஸ் 1500 ஸ்டார்டிங் ஃப்ரம் 1500 டு 2500 யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாளோ அவ பேர்லாம் வரும் சோ யார் பேர்லாம் வரும்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம திஸ் அவேதா வில் கம் ஜுபேர் வில் கம் வில் ஜுபேர் கம் ஜுபேர் வராது மேம் யார் வருவா டெல் மீ இந்த டேட்டா பார்த்து சொல்லுங்க எந்த யாரெல்லாம் வருவா 1500 அவேதா ஜான் வருவாங்க ஜான் ஜான் அண்ட் அவேதா வருவா ஜான் அவேதா வரமாட்டாங்க அவேதா மட்டும் மேம் ஒன்லி அவேதா வருவா இல்லையா நான் என்ன தப்பு பண்ணேன் near 25 sorry and stool and where salary between this one and this one so range நம்ம கொடுக்கும்போது you can use between and between mostly வந்து numeric ஓட தான் இருக்கும் mostly இல்ல numeric ஓட தான் இருக்க முடியும் it can't come with a string data type இன்னொன்னு அலைஸ் என்ன சொன்னேன்னா இப்போ you see the data இந்த ஹெட்டர் பாருங்க this ஹெட்டர்ல இருக்கிற நேம் எல்லாம் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண நேம்ஸ் கரெக்டா பட் சப்போஸ் எனக்கு டிஸ்பிளே பர்பஸ்க்காக only for display purpose எனக்கு இந்த இஎம்பி நேம் வந்து எம்ப்ளாயி நேம்னு வரணும்னா ஐ கேன் யூஸ் அன் அலைஸ் அது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா செலக்ட் சே ஐடி கமா இஎம்பி அண்டர்ஸ்கோர் நேம் ஆஸ் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுக்கும்போது இந்த ஹெட்டர் இஎம்பி நேம்ங்கிற ஹெட்டர் என் கர்சரை ஃபாலோ பண்ணுங்க இஎம்பி நேம்ங்கிற ஹெட்டர் வந்து எம்ப்ளாயி நேம்னு மாறிடும் பட் ஆக்சுவல் டேபிள்ல அது என்னவா இருக்கும் இஎம்பி அண்டர்ஸ்கோர் நேமா தான் இருக்கும் இது ஒன்லி ஃபார் டிஸ்பிளே பர்பஸ் புரிஞ்சுதா சோ அலைஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஒன்லி வித் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் டிஸ்பிளே உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி செலக்ட் பிரிண்ட் எப்படி உங்களுக்கு வந்து அவுட்புட்டையோ இல்ல நீங்க என்னத்தை பிரிண்ட் பண்ண சொல்றீங்களோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறதோ செலக்டும் அதே தான் பண்ண போறது புரிஞ்சுதா ஓகே shall I proceed to the next இது அடுத்தது வந்து we'll see order by in and operators பார்க்கலாம் ஓகே சோ ஆர்டர் பை எதுக்கு யூஸ் பண்றோம்னா எக்ஸல் எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்றோமோ அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபில்டர் பண்றோமோ அதே மாதிரி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்காக டேட்டாவை ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்றோம் தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் கிளாசஸ் CLAUSES the order by where between in like நம்ம இதெல்லாம் படிப்போம் so இதெல்லாம் called class is something which supports the SQL command அது தனியா அது மட்டும் தனியா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஒரு கமாண்ட் between இதுன்னு எழுதினீங்கன்னா SQL க்கு புரியாது so class is something which supports the main SQL command சரியா so இப்போ order by எப்படி யூஸ் பண்ணனும்னா say I want to select all the data from employee order by suppose name wise எனக்கு order பண்ணனும் வெச்சுக்கோங்க so I have to give the field name now if you see alphabetical order arrange ஆயிருக்கா இந்த டேட்டாவையும் கம்பேர் பண்ணுங்க மேல இருக்கிற டேட்டாவையும்
you will see that the name is arranged in ascending order. Correct or wrong? இல்லையா? இந்த name is arranged in ascending order. Yes, ma'am. Yes. But அதோட சேர்த்து the row also gets changed. Correct? When அவேதாங்கிறது ஏல ஆரம்பிக்கிறதுனால since it's going to row on the top most, அது கூட இருக்கிற எல்லா டேட்டாவையும் அது எடுத்துட்டு போகும். So 2 அவேதா 2022. This is the actual data. இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பாருங்க. இந்த டேட்டா goes to the first row. So ascending order or descending orderக்கு நம்ம order by யூஸ் பண்ணுவோம். And எந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுமோ அந்த ஃபீல்ட் நேம் it is followed by that field name. பட் இப்போ இதுவே எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா என்ன பண்ணணும்? Can anyone tell me? I have to give another class called DESC. DESCங்கிறது பேர் descending order. இப்போ பாத்தீங்கன்னா Z ல இருந்து ஆரம்பிச்சு A வரைக்கும் வரும். So order by class is used to arrange the data in ascending or descending order. நீங்க அது எந்த டேட்டாலையும் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ல பண்ணலாம். இப்ப சேலரியில பண்ணீங்கன்னா டிசெண்டிங்னா ஹையஸ்ட் சேலரியில இருந்து லோவஸ்ட் சேலரி வரும். அசெண்டிங்ல பண்ணீங்கன்னா லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வரும். By default it is an ascending order. And always remember the order by clause தான் last part of the command இருக்கும். For example நான் என்ன சொல்லி ட்ரை பண்றேன்னா ஒரிஜினல் டேட்டா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஆர்டர் பைல? ஓகே. ஸோ பாஸ்கர் அண்ட் வைஷ்ணு எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு செலக்ட் ஒரு நிமிஷம். All employees whose manager ID is 2 and arrange their names in ascending order. என்ன மாதிரி command கொடுப்பேன்? I want to select all the employees whose manager ID is 2 and arrange them in ascending order. பாஸ்கரன் வைஷ்ணு. மேம் ஐடி வந்துட்டு அதுல எதெல்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல நேம் அல்பபெட் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்டா வரும். யாரெல்லாம் வரணும் ஃபர்ஸ்ட் எனக்கு அவுட்புட் சொல்லுங்க. நான் சொன்னது மேனேஜர் ஐடி 2 அண்ட் அப்புறம் தே ஷுட் பி அரேஞ்ச்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். சோ என்ன அவுட்புட் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மேம் அப்போ வந்துட்டு அவேதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருவாங்க மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுபேர் வருவாரா? அது வரதுக்கு கரெக்ட். உங்க அவுட்புட் கரெக்ட். பட் அந்த அவுட்புட் எனக்கு தேவைன்னா நான் என்ன கமாண்ட் கொடுக்கணும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே. அப்புறம் எம்ப்ளாயி ஆர்டர் பை என் ஃபாண்ட் சைஸ் சரியா இருக்கா? கிளியரா தெரியுதா இல்ல பெருசாக்கணுமா இன்னும்? சரி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை எம்ப்ளாயி நேம். மேம் எம்ப்ளாயி ஐடி வரும். எம்ப்ளாயி ஐடி. ஓகே. ஏன் எம்ப்ளாயி ஐடி? மேம் எம்ப்ளாயி நேம் மேம். சரி. எம்ப்ளாயி நேம். மேம் one minute மேம். My bro is calling. என்னமா? My bro is calling ma'am. Only 1 minute ma'am. ஓகே. சோ பாஸ்கர் அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க. அவ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க வைஷ்ணு. Select staff from employees order by employee name. பாஸ்கர் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் வந்து எனக்கு ஒரு குவைரி எழுதணும். எனக்கு வந்து
யாரெல்லாம் மேனேஜர் ஐடி 2ன்னு கொடுத்துருக்காங்களோ, யாருக்கெல்லாம் மேனேஜர் ஐடி 2 அலாட் ஆயிருக்கோ அவெல்லாம் டிஸ்பிளே ஆனும். பட் அவ நேம்ஸ் வந்து should be in the ascending order. அதுக்கு நான் என்ன query கொடுப்பேன்? ஹரி மேம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆர்டர் பை வந்துட்டு எண்ட்ல வரணும் அப்படின்னு. எஸ் ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் மேனேஜர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறமா ஆர்டர் பை எம்ப்ளாயி where manager underscore id equal to order by employee name. மேம் இப்போ எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ 2 கண்டிஷன் மேம், வேற அதுக்கப்புறமா ஆர்டர் பை அப்படின்னு. இதுக்கு இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு சென்டர்ல எண்ட்ங்கிற ஒரு இல்ல, ஆர்டர் பைக்கு ஒரு அண்ட் வராது. இப்போ நான் வந்து மேனேஜர் ஐடியும் 2, டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் 3, அப்புறம் salary is greater than 1000, இந்த மாதிரி ஃபீல்ட் நேம்ஸ்ல கண்டிஷன் போடும்போது and or அந்த மாதிரிலாம் வரும். அது நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்டர் பைக்கு இஸ் நாட் அ கண்டிஷன், இட் இஸ் அ கிளாஸ். ஆர்டர் பைக் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அண்டே தேவையில்லை. இட் கேன் பி இட் கேன் கம் வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். சரியா? ஓகே பாஸ்கர், இது கரெக்டா? எனக்கு தெரியாது, இது கரெக்டான எனக்கு சொல்லுங்க. அவர் சொல்றார் இதான் கமாண்ட்னு. ஹரி, to display all the employees whose manager ID is 2 and arrange their names in ascending order. இது கரெக்டா? கரெக்ட் தான். யார் இது? சிபினாவா? நான் வைஷ்ணவி. வைஷ்ணு. கரெக்டா? பாஸ்கர் கரெக்டா? சொல்லுங்க. தெரியல மேம், கடைசியில தான் பார்க்கணும். சரி, இது கரெக்ட். ஏன்னா எப்பவுமே வாட் இஸ் த கண்டிஷன் ஐ டோல்ட், எனக்கு வந்து எல்லா எம்ப்ளாயிஸும் யாரோட மேனேஜர் ஐடி 2 வேணும். ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன் எடுத்துக்கங்க. செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், அந்த 2 மேனேஜர் ஐடி இருக்கிறவாளை செலக்ட் பண்ண அப்புறம் rearrange them in ascending order. So அதுக்கப்புறம் வர கிளாஸ் வந்து ஆர்டர் பை எம்ப்ளாயி நேம். இப்படி கொடுக்கும்போது Aveda and Zubir only fall under this category and அவளோட நேம்ஸ் in ascending order வரும். இதே இது நான் வந்து descending order மாத்தினேன்னா ஜுபேர் ஃபர்ஸ்டும் அவேதா நெக்ஸ்டும் வருவா. கரெக்டா? புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து அடுத்த குவரி நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். திரும்பி நான் அந்த டேட்டா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வாட் குவரி யூல் ரைட். ஹரி, இது உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து இட் வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின், பட் லெட் பாஸ்கர் அண்ட் சிபினா ஆன்சர் திஸ். பாஸ்கர் ஃபர்ஸ்ட், எனக்கு டிஸ்பிளே ஆல் எம்ப்ளாயீஸ், ஒரு நிமிஷம், whose salary is greater than 3000 and the department ID is 2 or manager ID is 2. எப்படி பண்ணணும்? இத 3 கண்டிஷன் சொல்லிருக்கேன். சம்பளம் வந்து 3000க்கு மேல இருக்கணும் and டிபார்ட்மெண்ட் ஐடி 2 இருக்கலாம், இல்லாட்டி மேனேஜர் ஐடி 2 இருக்கலாம். அது நான் எப்படி எழுதுவேன் இந்த குவரிய? சோ நான் இந்த செலக்ட் பார்ட் எழுதிடுறேன். அது சேம், செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் எம்ப்ளாயி வரைக்கும் எழுதிடுறேன். அது சேம் தான், MPLOY எம்ப்ளாயிஸ். இனிமே நான் என்ன பண்ணுவேன் பாஸ்கர்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் போட்டேன்? salary greater than or equal salary greater than 3000 மேம். ஆமா, more than 3000. எப்படி நான் கிரேட்டர் தான் சொல்லுவேன்? மேக்ஸ்ல எப்படி நீங்க கிரேட்டர் தான் சொல்லுவீங்க? இந்த சிம்பிள் போடுவீங்களா? எஸ் மேம். இந்த சிம்பிள் போடு. these are called as relational operators. அதெல்லாம் சேம் as max, greater than, less than, equal to, not equal to, அதெல்லாம் சேம் லைக் மேக்ஸ். greater than என்ன சொன்னேன்? 3000. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் சொன்னேன்? டிபார்ட்மெண்ட் ஐடி மேனேஜர் ஐடி சொன்னீங்க.
டிபார்ட்மெண்ட் ஐடி 2 இருக்கணும், இல்லாட்டி மேனேஜர் ஐடி 2 இருக்கணும். இப்போ நான் அதை MySQL எப்படி நான் அதை சொல்ல போறேன்? 3000 and department ID or manager ID equal to 2. அதான மேம். So அது எப்படி நான் so you are telling department underscore ID or manager ID equal to 2 தான மேம். manager underscore ID equal to 2. துவாக்காகுமா? உங்களோட கான்செப்ட் கரெக்ட். ஐ வாண்டட் டு see நீங்க ஆர் யூஸ் பண்றீங்களா அண்ட் யூஸ் பண்றீங்களா? ஆர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து salary எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க, கண்டிஷன் 3000 மேல salary கண்டிப்பா இருந்தானோ. அதுக்கப்புறம் either department 2 இருக்கலாம் இல்லாட்டி manager 2 இருக்கலாம். சோ இல்லாட்டி ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஆர் யூஸ் பண்றோம். பட் MySQL நம்ம ஆரா இருக்கட்டும் அண்டா இருக்கட்டும் யூஸ் பண்ணும்போது individual fields should be evaluated. நீங்க ரெண்டுத்துக்கு கம்பைன் பண்ணி ஈக்குவல் டு 2 சொல்ல முடியாது. and department ID equal to 2 or manager ID equal to 2. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். இப்போ இதுல யாரெல்லாம் வரணும்? நம்ம query கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா என்னெல்லாம் வரும்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். யாரெல்லாம் வருவா? யாரெல்லாம் வருவா? bracket எங்க பிராக்கெட் போடணும்? அதான் எங்க பிராக்கெட் போடணும்? அண்டுக்கு அப்புறம் போடணும். ஏன்? கரெக்ட். ஏன்? ஏன்னா salary 3000 ஒரு கண்டிஷன். இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன். இது நிச்சயம் இது கம்பல்சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் you are telling that this or this. So எப்பவுமே it's a good practice. இல்ல ஃபர்ஸ்ட் இது இல்லாம போடலாம். It's a good practice to put a bracket the combination commands conditions இந்த மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் போடாம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். So I'll remove it. என்ன டேட்டா வரும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? டேட்டா ஏதாவது வருமா? கிளாஸ் இதுல வேர் கிளாஸ் யூஸ் பண்ணல, அப்புறம் டேட்டாவும் வராதுன்னு நினைக்கிறேன். டேட்டா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இல்ல. இதே மிஸ்டேக் நான் வேர் போட மாட்டேன். சாரி. இந்த கண்டிஷன் எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ ஐ ஆல்சோ டோன்ட் திங்க் எனிதிங் வில் கம். பட் ஸ்டில் பை மேனேஜர் ஐடி 2 ன்னு இருக்கு ஆர்ல. சோ இது வரலோ இல்லையோ மேனேஜர் ஐடி 2. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். பட் salary should be greater than 300 3000. மேம் அது ரெண்டும் எண்ட் ஆயிடுச்சு. பட் ஆர்ங்கிறது ஒன்னு ஸ்டாண்ட் அலோனா இருக்கு இல்லையா? சோ அது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. சோ அதுக்கு தான் இந்த பிராக்கெட் யூஸ் ஆகும் இல்லையா? So now if I put wait I'll tell you one second. Just give me a second. பாத்தீங்களா? bracket to bracket இல்லாம see as per our condition என்ன டேட்டா வரணும்? ஃபர்ஸ்ட் நீங்க MySQL அவுட்புட் விடுங்க. What should be the output for my query? நான் சொன்னேன் எனக்கு 3000 சம்பளம் வாங்க இருக்கணும், மேல வாங்கணும், அது கண்டிப்பா இருக்கணும். அது தவிர டிபார்ட்மெண்ட் 2 இருக்கலாம் இல்ல மேனேஜர் 2 இருக்கலாம். அதுபடி எனக்கு என்ன டேட்டா அவுட்புட் வரணும்? பார்த்து டேட்டா பார்த்து சொல்லுங்க. query பார்த்து இல்ல. பாஸ்கர் எவ்ரிபடி எதுவும் இல்ல மேம். எதுவுமே இல்லை. பட் அப்ப ஏன் இந்த queryக்கு மட்டும் வந்தது? ஏன்னா ஐ எம் நாட் கிளஸ்டரிங் த கமாண்ட்ஸ் ப்ராப்பர்லி. சோ நம்ம வந்து salary ஒரு கண்டிஷன், சாலரிங்கிறது ஒரு கண்டிஷன், அண்ட் இது ரெண்டும் சேர்த்து ஒரே கண்டிஷன் தான். கரெக்டா இல்லையா? இது இல்லாட்டி இது இருக்கணுங்கிறேன். சோ when it comes like that you need to put a bracket, and அதனால தான் இது வந்து தப்பான அவுட்புட். This output which where my cursor is moving is actually a wrong output. இதுதான் கரெக்ட் அவுட்புட். யாருமே அப்படி இல்ல. 3000 மேல சம்பளம் வாங்கிட்டு இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருமே இல்ல. Am I correct? Yes or no? Yes ma'am. இல்லையா? So no, I just want to clarify if everyone have understood. நம்ம கண்டிஷன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். It is not just that you have to put an and or on இல்ல. கண்டிஷன் வந்து நீங்க கரெக்டா கிளஸ்டர் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அவுட்புட்டும் கரெக்டா வரும். புரிஞ்சுதா? ஹரி, வைஷ்ணு, சிபினான், பாஸ்கர். புரிஞ்சுது மேம். புரியுது ma'am.
ஓகே ஓகே ஸோ இது ஒன்று இப்போ வந்து ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் டூ அ காம்பினேஷன் ஆஃப் கமாண்ட்ஸ் சாரி கண்டிஷன்ஸ். அண்ட் இப்போ இதுல வந்து ஐ சே இது செலக்ட் ஆன அப்புறம் அரேஞ்ச் இட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன வரும்னா இப்போ தோ நத்திங் வில் கம். இப்போ வந்து ஆர்டர் பை எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம்னு வரும். இப்போ எனிவேஸ் ஒன்றும் வராது, பட் ஏதாவது டேட்டா இருந்தானா that data will be arranged in ascending order. Always remember order by clause is the last part of your MySQL command. Always. அது நீங்க in between போட்டு பாத்தீங்கன்னா கூட வராது. Okay. Shall I go to the next topic? எஸ் மேம். Okay. The operators யாருக்கு தெரியல, நான் ஜஸ்ட் இங்க எழுதிடுறேன். The operators simple. Relational operators are same. Greater than for greater than in the symbol, less than in the symbol, greater than equal to. இது நம்ம பைத்தன் யூஸ் பண்ற மாதிரி less than equal to, not equal to. அதே மாதிரி logical operators are and, or, not. So இதுல let us not waste our time. This we can use for combining the conditions. And இது not இது அந்த மாதிரி. சரியா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த சொல்லு. லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் இருக்குல்ல, and or not, அது வந்து நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணா ஒர்க் ஆகுமா? நான் andக்கு வந்து சிம்பிள் யூஸ் பண்ணே ஒர்க் ஆச்சு. and ampersand தானே? ஆமா. So we'll try that. Why you have a doubt? Org double line தானே? What do you call that? Title or something. தானே org. நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு பார்க்கலாம். and department equal to 2 ஒரு கண்டிஷன் வச்சு பார்க்கலாம். டபுள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்னது டபுள் ஆம்பர்சண்ட்? MySQL டபுள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு இது ஒர்க் ஆச்சு. நான் இதுல யூஸ் பண்ணும்போது ஒர்க் பெஞ்ச்ல ட்ரை பண்ணும்போது வந்துச்சு. ஒரு நிமிஷம். greater than 2000 யாரெல்லாம் வருவா? and ID 2 greater than 2000 and ID 2 Zubair வரணும். கால ஓகே. நாலு இல்லையா? ஓகே ஓகே. and தான் யூஸ் பண்ணும். all அப்பர் because greater than 2000 is Zubair and our ID department ID is also not 2. Sorry. Greater than 2000. Here we'll clarify this. ஏன்னா எனக்கு இப்ப பைத்தன் ஸ்கூல்ல பைத்தன் MySQL அப்புறம் ஜாவா எனக்கு அந்த ஆம்பர்சாண்ட் இன்ட் டேட்டா டைப் எல்லாம் ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. மறந்து போயிடுது. ஒரு நிமிஷம் 3 வச்சு பார்க்கலாம். ஸோ கிரேட்டர் தேன் 2000 யாரு? ஜுபேர் வரணும். Are these two satisfying the condition? ஆமா இல்லையா? Yes. Okay. டபுள் ஆம்பர்சாண்ட் இது நான் உனக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். Who was this? சிபினாவா? ஆமா மேம். நான் ஒரு வாட்டி ஏன்னா எனக்கு அந்த 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறதால எனக்கு ஆர் இட் இஸ் ஒர்க்கிங். டபுள் ஆம்பர்சாண்ட் இதான் கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த 3 லாங்குவேஜ் ஸ்கூல் சொல்றதுனால எனக்கு சமயம் அந்த ஜாவால we do data declaration int doubleன்னு, பைத்தன்ல we don't do. கரெக்டா? How many of you know Java? Okay. So the language syntax differ ஆகும். So andanaala எனக்கு sometimes I get confused which language has got that syntax. If I'm not wrong, ampersand, double ampersand and this should work. Anyway, நான் confirm பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். Okay?
Okay. Okay. Okay, ma'am. Now next one, again I'll do the complete one. In clause-ங்கிறது என்னன்னா, see, all these clauses are there. In clause is there even in Python. You're simultaneously learning Python also in the same batch, or only MySQL? Only Python. And நீங்க Python படிச்சு முடிச்சாச்சா இல்ல இன்னும் படிக்க இன்னும் you are not taken the classes in Sayur? இல்ல மேம் பேசிக் மட்டும் பண்ணிருக்கேன். பேசிக் என்ன பேசிக் பைத்தனா? ஓகே. சோ அதுலயும் ஒரு in clause இருக்கு. You use it along with for checking. It's called a membership operator. So in என்னன்னா whether that field has any of this data. For example, suppose எனக்கு வந்து all employees who are in department 1 and 2 display பண்ணனும்னா நீங்க எப்படி எழுதுவீங்க select statement? இப்போ in use பண்ணாம select staff from employees where என்ன பண்ணும்? One and two display பண்ணும். Department ID equal to 1 Equal to 1 and department ID is equal to இல்ல R or department ID department ID equal to 2. கரெக்டா? So யாரெல்லாம் 1 and 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்காளோ வரும். இப்போ இதே கொஸ்டின் சப்போஸ் நான் வந்து I have a bigger table 100 records enter இருக்கு and enter ஒரு 15 டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. Suppose I say எனக்கு இப்போ employees who are in 1 5 7 9 10 11 13 லாம் வேணும்னா இதே query நீங்க எப்படி எழுத போறீங்க? Where department ID equal to 1 or department ID equal to 2 or department ID equal to 13. So are you able to imagine how big my query is going to go? Yes or no? yes ma'am. So அந்த மாதிரி situationல this in clause becomes useful. In basically என்னன்னா multiple or conditions இருக்கும்போது நீங்க in யூஸ் பண்ணலாம். இப்போ இதே இதை நான் சேஞ்ச் பண்ணி where department ID sorry ஒரு நிமிஷம் where department ID in open bracket 1, 2 னு கொடுக்கும்போது basically this means where department ID is equal to 1 or department ID equal to 2. So the in clause is useful when I have multiple conditions to be checked with an or condition. அதே output தான் வருது பாருங்க. This output and this the output is ditto the same because both mean the same. இப்போ நான் கொடுத்த அந்த கண்டிஷன் சொன்னேன் இல்லையா 1 3 5 13 12 11 அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த this will be a easier option to write rather than writing multiple or னு போட்டு பண்றதுக்கு. Did you understand the concept of in clause? Yes ma'am. Yes, ma'am. பாஸ்கர் புரிஞ்சுதா? புரிஞ்சுமா? So இதுல உங்களுக்கு வேலிடிட்டி இல்ல ஏன்னா நம்மள்ட்ட வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லனால I just showed to show you I wrote this. Okay. So now before I proceed, what's the time? That's time. We can cover some. Okay. So between in analyze order by operator. So give me a second. Give me a second.
Okay, how many of you know this use of like clause? The like. How many of you know? யாருக்கா தெரியுமா what is like clause used for? Anyone? Sibina? நம்ம குடுக்குற ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி அதை செக் பண்ணி அதுக்கு சிமிலரா அது இப்ப ஏபிசின்னு கொடுத்தோம்னா அந்த ஏபிசி இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸ எடுத்து தரோம்னு நினைக்கிறேன். நான் இது பெருசா யூஸ் பண்ணது இல்ல. ஆனா Anybody else? You're right. Pattern. ஒரு pattern select பண்றதுக்கு. Okay. Some patterns which we give, அந்த மாதிரி pattern இருக்கிற டேட்டாவை select பண்றதுக்கு like clause use ஆகும். So let me give an example. இது first நான் wordல explain பண்றேன். Then I'll go to MySQL. Okay. So let me remove this. Let me add just some names. Okay. So that I can நான் purpose KNS use பண்றேன் so that I can use the like clause. Okay. ஒரு நிமிஷம். Okay. Okay. இப்போ நான் வந்து like clause explain பண்ண போறேன். Please pay attention. Like clause வந்து என்னன்னா it is used to select string data. Like வந்து string ஓட தான் work ஆகும். Okay. String data based on a pattern. For example, எனக்கு suppose எல்லா நேம்ஸ் இந்த இருக்கிற காலம் நேம் காலம்ல இருக்கிற எல்லா நேம் யாரோட நேம்ஸ்லாம் கேல ஆரம்பிச்சு சர்டன் ஆல்பபெட்ல முடியுறதோ இல்லாட்டி சர்டன் ஆல்பபெட் நடுல இருக்கிற நேம்ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா ஐ கேன் யூஸ் அ லைக் கிளாஸ். சரியா? இப்போ லைக் கிளாஸுக்கு வந்து ஒரு 2 கண்டிஷன் போடுறதுக்கான 2 கேரக்டர்ஸ் இருக்கு. they are called as wild characters. இது wild characters என்னன்னா the percentage symbol underscore symbol. இது வரைக்கும் புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வைல்ட் கிளாஸ் யூஸ்ட் லைக் கிளாஸ் யூஸ் ஃபார் புரிஞ்சுதா? ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்கா? பாஸ்கர், ஹரி, சிபினா, வைஷ்ணு. சப்போஸ் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு செலக்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் whose name starts only from say H. யார் செலக்ட் ஆவா? who's the one student who gets Hari. So இந்த மாதிரி when I want some pattern, எனக்கு ஹெச்ல ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும், பட் ஹெச்ல ஆரம்பிக்கணும், பட் ஏல முடியணும். will Hari be selected? No. Maybe ஒரு ஸ்டூடெண்ட் ஹர்ஷிதான்னு இருந்தானா அவ செலக்ட் ஆவா. So when I want to select string data, not name, இந்த நம்ம டேபிள்ல நேம் தான் இருக்கு. for that matter managers, எம்ல ஆரம்பிக்கிற எல்லா டெசிக்னேஷனும் வேணும், ஆர் எம்ல ஆரம்பிக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடும்போது நம்ம இந்த லைக் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த லைக் கிளாஸ் யூஸ் பண்ற அலாங் வித் லைக் கிளாஸ் எந்த கேரக்டர்ஸ் இந்த செலெக்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவோம்னா we'll be using this percentage and underscore. இது ரெண்டுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. What does percentage mean? Sibina, can you tell me? Since you told something similar, the answer was right. எதுக்கு நம்ம percentage யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? தெரியல மேம். சரி. அண்டர்ஸ்கோர் தெரியாது. Anybody else? Okay, fine. I'll explain.
ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, பர்சன்டேஜ் சிம்பிள் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, percentage symbol represents 0, it's not O, it is 0 or any number of characters. அதே இது underscore எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, specific number of characters. Okay, so now I'll give you some examples, உங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டேபிள்லயே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? So suppose I write a query like this with this table. இந்த நேம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேயா? இந்த டேபிள் நேம் வச்சு நம்ம பண்ணலாம். பட் I want to show. இங்க வந்து select நேம் மட்டும் வச்சுக்கலாம். நேம் from T1. இந்த டேபிள் நேம் T1 வச்சுக்கலாம். இந்த டேபிள் இந்த டேபிள் T1 where name like within quotes. நான் ஃபர்ஸ்ட் percentage மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். percentage ஒரு நிமிஷம், let me see the name and then tell a percentage. இப்படி சொல்லும்போது what I'm trying to tell MySQL is, எனக்கு எல்லா நேமையும் செலக்ட் பண்ண, யாருக்கெல்லாம் percentageனா என்ன, நம்ம 0 or any number of characters. கரெக்டா? yes or no? Yes, ma'am. Okay, எனக்கு கொஞ்சம் you respond so that I'll understand that. One second, I wanted to okay, now I wanted to include this name also. percentage na 0 or any number of characters. பட்ல ஸ்டார்டிங் வந்து ஏதாவது இருக்கலாம், ஒண்ணு இல்லாம இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? ஏ இருக்கணும். அண்ட் ஏக்கு அப்புறமும் ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டியும் போலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ல என்னெல்லாம் நேம்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் திஸ் நேம் லிஸ்ட்? ஸோ இட் கேன் ஸ்டார்ட் வித் எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். எஸ், அதுல ஒரு ஏ இருக்கா? Basically, Yes, what I'm ma'am. telling is the name should contain a A. முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம், இல்லனாலும் வேண்டாம், நோ ப்ராப்ளம். பட் ஏ கண்டிப்பா இருக்கணும்ங்கிறேன். சோ இந்த நேம் செலக்ட் ஆகுமா? Will Kamala get selected? Yes, ma'am. Yes. Will Vaishnu get selected? Yes. Yes. Kala? Yes. 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 Kamakshi? Yes. Yes. Sedu? No. No. ஏன்னா மெயின் கண்டிஷனே ஏவே இல்ல. சாம்? Yes. Yes. Samuel? Yes. Karpagam? Yes. Kamal? Yes. Amala? Yes. Yes. So இதுல வந்து சேது விட்டுட்டு எல்லாரும் செலக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ இதே இது நான் ஒரு கொஞ்சம் மாத்துறேன். இப்போ I am telling the characters, the name should contain an A. இந்த A represents முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்கலாம், பின்னாடி கேரக்டர்ஸ் இருக்கலாம், இருந்தாலும் இல்லாட்டாலும் A இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னது? It should end with an A. A. So இப்போ சொல்லுங்க யாரெல்லாம் சேஞ்ச்? Kamala will get selected. Will Vaishnu get selected? No. 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 இந்த A இருக்கு, பட் இந்த கடைசி A இல்ல. Kala will get selected. Will Kamakshi get selected? No. No, ma'am. Sedu no. Sam no. Samuel no. Karpagam no. Kamal no. Amala? Yes, ma'am. Yes. Yes. So this is why this is the reason these wild characters are used. புரிஞ்சுதா? இப்போ I'll give you one more combination. எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல சொல்லுங்க, then we'll execute it and also we'll see. Give me some time. நான் கொஞ்சம் யோசிச்சு.
ஓகே, இது அண்டர்ஸ்கோர். இந்த பெர்சன்டேஜ் என்ன பண்ணுனா, நான் சொல்லிடுறேன். பெர்சன்டேஜ் என்ன பண்ணுனா, நீங்க சாரி அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணுனா, அண்டர்ஸ்கோர் இஸ் யூஸ்ட் டு ஸ்பெசிஃபை தட் மெனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நான் ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டிருந்தேன்னா ஐ எம் டெல்லிங் MySQL அந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருந்தே ஆனும். பர்சன்டேஜ்னா என்னது, எவ்வளவு வேணும்னாலும் இருக்கலாம் ஆர் இல்லைனாலும் போலாம். பட் அண்டர்ஸ்கோர்னா ஒரு அண்டர்ஸ்கோருக்கு ஒரு கேரக்டர், அது என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். சோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன நேம்லாம் டிஸ்ப்ளே ஆகும்? வெறும் கமல் தான். வெறும் கமல். கமல். ஒரு நிமிஷம் நானும் யோசிச்சு தான் பார்க்க சொன்னேன். ஏன் ஒன்லி கமல்? Who said this? ஹரி, ஏன் கமல் மட்டும்? ஏக்கு அப்புறமா வெறும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருக்கு. பாருங்க, நல்ல லிஸ்ட பாருங்க. வெறும் ஏக்கு அப்புறமா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான். What about கற்பகம்? Karpagam will also be selected. So these two names will be coming in the select, correct? Yes ma'am. Okay, fine. இந்த மாதிரி ரெண்டு மூணு காம்பினேஷன் பண்ணிட்டு then we'll go to the table and do, and next week we'll do the exercise also, that exercise together. ஒரு நிமிஷம், I'll tell you, give me a second. One second. Underscore A, then underscore A, percentage H. இப்போ யாரெல்லாம் வருவா? underscore A. Kamakshi. only Kamakshi. இவனுக்கு H இருக்கு, இன்னொரு H இருந்தது, எங்க இருந்தது? only Kamakshi, கரெக்டா? ஏன்னா it should have one character, அந்த one characterக்கு அப்புறம் A இருக்கணும். So any character, suppose இதே இது வந்து சப்போஸ் இப்படி ஒரு நேம் இருக்குன்னா இது வருமா? இது ரெண்டும் வரணும், கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு அப்புறம் ஏ இருக்கணும், லாஸ்ட் பட் ஒன் கேரக்டர் வந்து ஹெச்சா இருக்கணும். இது ரெண்டுத்துலயும் ஹெச் இருக்கு, லாஸ்ட்ல ஒரு கேரக்டர் ஹெச்சுக்கு அப்புறம், கரெக்டா? மேம் நடுவுலயும் ஒரு ஏ இருக்குல்ல, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அந்த சாது. One second. Correct. Okay. It will not. Correct. You are right. Only Kamakshi. Correct. Okay. புரிஞ்சுதா how to use this underscore and இதுன்னு எல்லாருக்கும்? இன்னைக்கு யார் வரல கிளாஸ்ல? பேர் என்னது அவங்க பேரு? மனிஷா. மனிஷா வரல. இல்ல பெர்சன்டேஜ் அண்ட் அண்டர்ஸ்கோர் புரிஞ்சுதா பாஸ்கர்? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஹரி அண்ட் வைஷ்ணு? ஓகே. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இஸ் இட் ஓபன்? நான் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் போது நான் என்ன நினைச்சிருந்தேன்னா இது வரைக்கும் என்ன பண்றோமோ இதுதான் அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, கரெக்டா? இதானே உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீக் நீங்க ஜஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணி இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸ்லயே
we'll discuss and see what these command, என்ன command எழுதணும் ஒரு ஒரு queryக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். Is that okay? ஓகே மேம். Okay, நம்ம முடிச்ச வரைக்கும் இன்னும் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் we have only finished till this like வரைக்கும். So almost select, almost done. இன்னும் update and delete இருக்கு. It's very simple. So அடுத்த வாரம் just ஒரு 10 minutes I'll teach this two topic and நம்ம அந்த ரெண்டு problems queries பண்ணலாம். Face to face நம்ம ஆன்லைன் இருக்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா தெரியாட்டி கூட நம்ம அப்பப்போ இது பண்ணிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். அண்ட் அதோட நான் வந்து வேற 2-3 டேபிள்ஸும் அனுப்புறேன் அடுத்த வர கிளாஸ்க்கு அப்புறம், that we can practice. So அதுக்கப்புறம் I'll start with functions of MySQL. Then I'll go to joining relational database. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். But actually in corporate that does not happen. We have multiple tables and all these tables are linked to each other. Another it's called as relational database management system. நீ ஒரு டேபிள் இருந்துட்டே அந்த டேபிள்ல இருந்து இருக்கிற டேட்டா என்னோட டேட்டா நீ ரிட்ரீவ் பண்ணலாம். இன்னொரு டேபிள்ல என்னோட salary டேட்டா இருக்கு அதை நீ ரிட்ரீவ் பண்ணலாம். இன்னொரு டேபிள் என்னோட பர்சனல் டேட்டா இருக்கு அதை நீ ரிட்ரீவ் பண்ணலாம். Why? Because all of these tables are interconnected to each other. That is why it is called as a relational database management system. அது எப்படின்னு நம்ம லாஸ்ட்ல அதை கத்துக்கலாம். Okay? So next week will be complete practical of what we have learned till now. Only SQL, DDL, DML எல்லா கமாண்டோட அந்த questions பண்ணி பார்க்கலாம் நம்ம. Okay?